புனித எவரிஸ்துஸ் இயேசு பிறந்த பெத்லகேம்ல யூத குடும்பத்துல பிறந்திருக்காரு. ரொம்பவே அறிவாற்றல் மிகுந்த எவரிஸ்துஸ் மிகச்சிறந்த கிரேக்க அறிஞர்கள் கிட்ட கல்வி கற்றிருக்காரு. சின்ன வயசுலயே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட எவரிஸ்துஸ் ரோமை நகர்ல மறைப்பணியாளரா பணியாற்றியிருக்காரு. மறைப்பணியாளரா பணியாற்றப்போ எக்கச்சக்கமான பேரு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் திருத்தந்தை முதலாம் கிளமெண்ட் கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு எவரிஸ்துஸை திருத்தந்தையா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் தனக்கு திருத்தந்தையா இருக்கிறதுக்கான தகுதிகள் இல்லை அப்படின்னு மறுத்தாலும் கட்டாயத்தின் பேரில் எவரிஸ்துஸ் திருத்தந்தையா பணியாற்றியிருக்காரு. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் எவரிஸ்துஸ் திருத்தந்தையா இருந்திருக்காரு. கிபி 2ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டம். கிறிஸ்தவர்களை கொல்றதுல ரோமை அரசு ஆர்வமா இருந்திருக்கு. திருத்தந்தையா இருந்த எவரிஸ்துஸை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாங்க படை வீரர்கள். அந்த தருணத்துல எவரிஸ்துஸ் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அதே நேரம் அமைதியாகவும் இருந்திருக்காரு. இதை பார்த்த படை வீரர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. கிறிஸ்துவுக்காக துன்புற்று இறந்து போறதுக்கு கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. இறுதியா எவரிஸ்துஸ் கிபி 107ஆம் ஆண்டு மறைசாட்சியா கொல்லப்பட்டிருக்காரு. புனித எவரிஸ்துஸோட ஃபீஸ்ட் டே அக்டோபர் 26 கொண்டாடப்பட்டு வருது.